ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லோரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஒரு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கேயே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ரிச்சா, ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ அ லாட், பட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்குவேஜ், வில் டீச் யூ. ஸோ it was fabulous to see you on screen. And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. ஏன்னா எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லா ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film and உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. Thank you, Asrani. Lots of language. Vanakkam. Good evening, everyone. Thank you, media, for coming here, everyone else too. And this is my first debut Tamil movie. And I don't know Tamil yet, so I'm just going to speak in English, and apologies for that. I hope probably in the coming years there's more work, and there's, I probably, get to speak Tamil very fluently. So I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now, and I'm beginning my journey. It just feels very privileged and blessed to be standing here, and even that feeling that I'm starting with this journey. And all the great artists have come from here, and we all know that. I don't even have to specify that. So thank you so much. And I would really like to thank Aditya sir, Real Good Films Production, for giving me this chance to be, the part of this film. And I would really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen, and he's just very natural when it comes to his craft. I've seen that, and that's a very commendable thing. Also, thank you, Tamil sir, director sir.
He was also very soft spoken. He made sure that, you know, I'm comfortable, and he made sure that, you know, I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. Um, I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahindran Jayaraju sir, even, you know, he showed me a few tricks where I can, you know, just cheat a little bit and, you know, be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir. So he was also very spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that, you know, that beauty shots really come out very well. And Preeti, I just talked to her. I know that, you know, in the movie Ayoti, I've really heard of it, and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that, you know, everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of election. Election is the title itself. It is, you know, it's very exciting. It shows, it speaks volumes. So I'm just very excited for, you know, being the part of this film. And thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, you know, I've done my best in the whatever character that was given to me. And I'm genuinely hoping that, you know, people really like me. And so thank you so much. Thanks. Thank you, Richa, and congrats. எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணுன்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. அப்படி உழைக்கிறவங்கள ஏமாலியாகவும் பிழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும். அப்படி ஒரு மகன் கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது. நன்றி தமிழ். அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது 2வது படம். நிறைய சொல்லிட்டாரு, அதெல்லாம் உண்மைதான். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர், எடிட்டர் பிரேம், பாவல், டிஓபி மகேந்திரன், அம்மா நாச்சியார் சுகந்தியார், எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை, பிரீத்தி, ரிச்சா, அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், திலீபன், மாஸ்டர் கிரிஷ், நடிகர் தயாளன், அருள்தாஸ், காஸ்டியூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில, மேனேஜர்ஸ் கோகுல், பாலா, ஹரி, பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது. ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் பிரதருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும்
பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாளோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தால் போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பேர், புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அழ வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பாக சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். வணக்கம். சேத்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெரும் அளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள், ரிவ்யூவர்ஸ், பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி, வாழ்த்து, என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்று இருக்கும். ஏன்னா 100 மூலை பார்த்தீங்கன்னா 100 மூலையும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுதான் சரின்னு தோணுது. மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். சேத்துமான் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு 1 மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன். இமிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதுதான் நான் என்னோடய இதில் இருக்கேன். என்னோட ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது, அடுத்த படத்தில் இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன். அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி அது ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை. ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன், வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கொரோனாலாம் வந்தது, இது எல்லாமே என்னென்னமோ இருந்தது. அப்போ முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் கொரோனா டைமில் தான் சூரரை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ டைலாக் ரைட்டர் விஜயகுமார் சார் பேர் இருந்தது. அடாடா, இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ சேத்துமான் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை. அது ஓடிடியில் சோனி லீவில் ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருந்தது. நான் நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிக்கோளாகவே இருந்தேன். அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2D அப்புறம் சத்யஜோதி அப்படின்னு இந்த 2 கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ராஜா சாரே ஆகட்டும், சத்யஜோதியில் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க நோலாம் சொல்லலை, கதையே கேட்கல, லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ சூரரை போட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஐயோ, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்ச, நம்மளை விட ஒரு அறிவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார். சரி, அப்போ உடனே இமிடியேட்டாக நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த மாதிரி இது பண்ணேன், ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்புகிறேன், படிக்கிறேன். இல்லை தமிழ், நான் ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணுறதில்ல. இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன், அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு 2வது நாளே கூப்பிட்டார். சேத்துமான் போட பவுண்டட் ஸ்கிரிப்டை ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்து அவர் 2 நாள் கழித்து கூப்பிட்டார், ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து 2 நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு. இதை நாம் பண்ணுவோம், என்ன பண்ணுறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் சொன்னேன். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஃபைட் கிளப்பு. அப்போ நேம் வைக்கல, இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைமில் நிறையா பேசினோம். அப்போ இல்லை சார், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார். இல்லை, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும்போது ஏன் வெயிட் பண்ணணும், இப்போ அவர் யூஎஸில் இருந்தார், வந்திருக்காரு,
ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. எனக்கு என்னென்னா இவர் யூஎஸில் இருக்கார், நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு. ஸ்கிரிப்ட் பவுண்டடு, எனக்கு கதை சொல்ல தெரியாது, பெருசாக கதை சொல்ல தெரியாது. நான் பவுண்டட் கொடுத்து படிப்பேன், படித்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம், படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக. அப்போ கூப்பிட்டாரு. அவர் படிச்சிட்டாரு. அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்தனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி, என்னை விட நல்ல கிரியேட்டர், என்னை விட நல்ல இயக்குனர். அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார். நிறையா அவர்கிட்ட பேசியிருப்பாராட்டுக்குது. நான் அப்புறம் போய் கதை சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்குன்னா அல்லு கலண்டுருச்சு. ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி, நான் யார்கிட்டையும் கதை சொன்னதில்லை, கதை சொல்லவும் போக மாட்டேன். நான் பவுண்டட் கொடுக்குறேன், கொடுத்தா படித்தா பிடிச்சிருந்தா பண்ணலாம், இவ்வளோ தான் என் கால். அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பவுண்டட் இருக்குது ஒன்று அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம். அவர் இல்லை கதை சொல்கிறது கேட்குறாரு, நீங்கள் ஒரு 1 hour சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி போனேன், சொன்னேன். சத்தியமாக நான் என்ன சொன்னேன், அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. அவரை முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதும், இந்த படம் உருவானதுக்கும், நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே. இதை நான் ஹானஸ்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் பண்ண மாட்டாங்க, மலையாள சினிமானா பண்ணிடுவாங்க, தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர. இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது முழுக்க அதாவது என்னென்னா, ஒரு வெர்ஷன் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வெர்ஷன் அனுப்பிப்பேன். அவர் ஒரு கிரியேட்டர், டைலாக் வந்து பண்ணியிருக்காரு. சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்துருப்பீங்க. வானம் வந்து என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா. அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும், பெரும் அறிவு வேணும். அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது. அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார். முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே. இது வேறு யாருமே கிடையாது. இது நானோ இதுவோ இல்லை. நான் கதை எழுதுவேன், அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா, அதுக்கு முழுக்க காரணம் அவர் மட்டுமே. நான் எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்ஷன்ஸை சொல்லி அதில் வந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க அவர் தான். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னார், அவர் யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லைங்களா, அதை எப்படி புரியணும் சொல்லிட்டேன், கதையை சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு. நான் சத்தியமாக எனக்கு தெரியல, கதை எப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல. அவர் தான் அவர் சொன்னார். அப்புறம் இது பண்ணார், ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சைன் பண்ணலாம், அதை பாண்டு பேத்தர்லாம் வாங்கி வச்சாச்சு, சைன் பண்ணலாங்கும்போது 2வது கொரோனா வந்துருச்சு. அப்போ நாம் வந்து நடுத்தரில் தான் நின்றுட்டு இருந்தோம். இது வேறையா, அந்த கொரோனா வேறு வந்து வேறு தொல்லை பண்ணுதேடா அப்படின்ட்டு அது ஒரு 3 மாதம் போச்சு. ஆனால் 3 மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து பேசிட்டோம், பல விஷயங்களை பேசியிருக்கோம். நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன், அவருக்கு அரசியல் நல்லா தெரியும். அப்புறம் அவர் தான் வந்து சொல்லி ஆதித்யா அவர்களை வந்து இது பண்ணார். நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மட்டுமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை 30 நாள் எடுத்துகிட்டு பார்க்கலான்னு சொல்கிறதோ அப்படி இல்லாமல் முழுக்க அவர் வந்து நம்பினது வந்து விஜயகுமார் அவர்களை. அவர் வந்து என்னையை நம்பினார். ஸோ நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். அவர் மட்டுமே காரணம். இந்த 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு போகிறதுக்கு ஆதித்யா அவர்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பர்சனலாக நான் வந்து
இந்த படம் 65 நாள் எனக்கு என்னென்னா, இந்த போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டு, இந்த 15 நாள் ஷூட்டு, அதுக்குள்ளே இடையில வந்தோம்னா இப்படி கட் பண்ணி காட்டுங்க, இப்படி பண்ணுங்க, எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு படம் முடிந்த பிறகு 1000 நொட்டைகள் 1000 பேர் சொல்லலாம். அது அவரவர்களோட மைண்ட்லேருந்து இருக்கிறது. இது அப்படி இல்லை. அது அது அதனால் 10 நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஒன்று காமிச்சோம்னா சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கேன், போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும். இதுதான் நான் வச்சுருக்கிறது. அப்படி 65 நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள். ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தேன். நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டட் கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை. அது வந்து வேலூர் மாவட்டத்து பின்பகுதியில் நடந்தது தான். ஸ்லாங்கு வந்து இல்லை. அப்போ வசனங்கள் நல்லா எழுதணும் இல்லையா, மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தரை இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாருக்கு தான் இந்த மாதிரி வந்து அழகிய பெரியவன் சார் வந்து பண்ணார்னா எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நான் டைரெக்டாக கால் பண்ணி பேசுகிறத விட ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அழகிய பெரியவன் சார் நம்பர் கொடுத்தார். ஸோ அவர் தான் வந்து அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறனார். அவரு தான் அந்த அரங்கல் துர்கம்ங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சார். அந்த ஊரை காமிச்சார். அப்புறம் அவர் வாத்தியாராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாத்தியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அவர் வந்து வாத்தியாராக தான் இருப்பார், நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவார். அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும். இந்த தமிழ் உச்சரிப்பு அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனை வந்து பிடிச்சி கொடுத்தது